தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலைச் சேர்ந்தவர் டாக்டர் ஜீவன் சாமுவேல் தேவகுமார். 52 வயதான நரம்பியல் நிபுணரான இவர் மருத்துவமனை ஒன்றை நடத்தி வருகிறார். இவரை எப்படி டிஜிட்டல் மோசடி கும்பல் ஏமாற்றியது என தென்காசி சைபர் கிரைம் போலீஸ் அதிகாரி ஒருவரிடம் கேட்டோம். கடந்த நவம்பர் 14ஆம் தேதி டாக்டர் சாமுவேலின் செல்போனுக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கிறது. அதில் பேசியவர், நான் ட்ராய் அமைப்பிலிருந்து பேசுகிறேன். கனரா வங்கியில் 5000 கோடி ரூபாய்க்கு சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது. அதற்கு நீங்களும் உடந்தையாக இருந்திருக்கிறீர்கள் என்றதும் டாக்டருக்கு வியர்த்து கொட்டியிருக்கிறது. எதிர்முனையில் தொடர்ந்து பேசியவர், உங்கள் வங்கிக் கணக்கு எண் என்ன, எந்தெந்த வங்கிகளில் கணக்கு வைத்திருக்கிறீர்கள் என்று அதட்டலாக கேட்க, டாக்டர் தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கிக் கணக்கு பற்றியும் அதில் இருக்கும் 1 கோடியே 1 லட்சம் ரூபாய் பிக்சட் டெபாசிட் பற்றியும் சொல்லியிருக்கிறார். அதற்கு எதிர்முனையில் நரேஷ் கோயல் என்பவன்தான் இந்த மோசடிக்கு தலைவன், அதில் உங்களுக்கும் தொடர்பு இருப்பதால் உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்கிறோம் என்றதோடு வீடியோ காலில் வருகிறோம் என்று நொடியில் வீடியோ காலில் வந்திருக்கிறார். வீடியோ காலில் 6 பேர் காக்கி யூனிஃபார்மில் இருக்க, அதில் ஒருவன், நான் மும்பை சிபிசிஐடி போலீஸ் எஸ்பி, இவர் டிஎஸ்பி, அவர் இன்ஸ்பெக்டர் என்று சொல்லிவிட்டு அனைவரும் மாறி மாறி கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். பின்னர் 5000 கோடி ரூபாய் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் உங்களுக்கு தொடர்பு இருப்பதால் ஆன்லைனில் மும்பை கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறோம், இப்போது மேஜிஸ்ட்ரேட் உங்களிடம் பேசுவார் என்று சொல்லியிருக்கிறார். மாஜிஸ்ட்ரேட் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்ட நபர், நீங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறீர்கள், உங்களை ஜாமீனில் விட வேண்டுமென்றால் கோர்ட்டில் 1 கோடியே 50,000 ரூபாய் கட்ட வேண்டும், கேஸ் முடிந்தவுடன் பணம் திருப்பித் தரப்படும் என்று சொல்லிவிட்டு சில ஆவணங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறார்கள். டாக்டர் சாமுவேல் ஆவணங்களை பார்த்துக் கொண்டிருக்கும் போது மறுபடியும் செல்போனில் பேசியவர், டிஜிட்டல் அரெஸ்ட் பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது, சொன்னால் ஜாமீன் கிடைக்காது, தவிர ஜாமீன் ஆர்டர் வரும் வரை வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது என்று ஹவுஸ் அரெஸ்ட் செய்திருக்கிறார்கள். மும்பையில் உள்ள ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் வங்கியின் அந்தேரி கிளையில் உள்ள அமன் டார்மெட்டரி என்கிற பெயரில் உள்ள வங்கிக் கணக்கு எண் அனுப்பப்பட்டிருக்கிறது. டாக்டர் சாமுவேல் அந்த வங்கிக் கணக்கில் 2 தவணையாக 1 கோடியே 50,000 ரூபாயை ஆர்டிஜிஎஸ் செய்திருக்கிறார். அவ்வளவுதான். நாளை தொடர்பு கொள்கிறோம் என்றவர்கள் இதுவரை தொடர்பில் வரவே இல்லை. அந்த செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டால் அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. அப்போதுதான் ஒரு கும்பல் தன்னை நன்றாக ஏமாற்றியிருக்கிறது என்கிற விஷயம் டாக்டருக்கு உரைத்திருக்கிறது. உடனடியாக எங்களிடம் புகார் செய்தார். இன்ஸ்பெக்டர் வசந்தி தலைமையிலான ஸ்பெஷல் டீம் வழக்கு பதிவு செய்து மும்பை சென்று அப்துல் மஜீத், முகமது ராஜா உள்ளிட்ட 6 பேரை கைது செய்திருக்கிறது. அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது என்றார். இதுகுறித்து டாக்டர் சாமுவேலிடம் பேச முயன்றோம். ஓபி டியூட்டியில் பிஸியா இருக்கிறார் என்று மருத்துவமனையில் சொல்லிவிட்டார்கள். இதற்கிடையே இதே பாணியில் ஊட்டியில் பெண் என்ஜினியர் ஒருவரும் ஏமாற்றப்பட்டு இருக்கிறார். 26 வயது நிரம்பிய அவர் கோவையில் உள்ள ஐடி கம்பெனியில் பணிபுரிகிறார். தற்போது ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்து வருகிறார். சமீபத்தில் அவரை செல்போனில் தொடர்பு கொண்டு பேசிய மர்ம நபர், நான் மும்பை கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர், உங்கள் பெயரில் மும்பையிலிருந்து சீனாவுக்கு ஒரு பார்சல் புக் செய்யப்பட்டிருக்கிறது, அதில் உங்கள் பெயர், பாஸ்போர்ட் நம்பர் இருக்கிறது, அந்த பார்சலில் போதைப் பொருள் இருந்ததை கண்டுபிடித்திருக்கிறோம், எனவே உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்திருக்கிறோம், வீட்டில் தனி அறையில் இருங்கள், யாரிடமும் பேசாதீர்கள் என்று சொல்லி 1 வாரம் ஹவுஸ் அரஸ்டிலேயே வைத்துவிட்டு ஜாமீன் கிடைக்க டெபாசிட் பணம் 16 லட்சம் என்று ஏமாற்றி வாங்கிவிட்டு எஸ்கேப் ஆகியிருக்கிறார்கள். இப்படி தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதிலும் டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி நடக்கிறது. கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா மாநிலத்தில் 641 டிஜிட்டல் அரெஸ்ட் வழக்கின் மூலம் 109 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரை 27 பேரை கைது செய்திருக்கிறோம் என்று அந்த மாநிலத்தின் சட்டமன்றத்திலேயே அறிவித்திருக்கிறார். இதுகுறித்து சென்னை சைபர் கிரைம் ஏடிஜிபி அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்டோம். அவர்கள் அனுப்பி வைத்த செய்தி அறிக்கையில், கடந்த வாரம் ஏடிஜிபி சந்தீப் மிட்டல் தலைமையில் 3 நாட்கள் சைபர் கிரைம்களை தடுக்க ஆபரேஷன் திரைநீக்கு என்கிற திட்டம் அமல்படுத்தப்பட்டது. தமிழகத்தில் 135 சைபர் கிரைம் வழக்குகளில் தொடர்புடைய 70 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் இந்தியா முழுவதிலும் பதியப்பட்டிருக்கும் சுமார் 1000 சைபர் கிரைம் வழக்குகளில் தொடர்புடையவர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து நெல்லை மனோன்மணியம் சுந்தரநாத் பல்கலைக்கழக கிரிமினாலஜி துறை தலைவர் டாக்டர் மாதவ சோமசுந்தரம் கூறுகையில், டிஜிட்டல் அரெஸ்ட் என்பது ஒரு மாயை. ஒருவரை கைது செய்ய வேண்டுமென்றால் எழுத்துப்பூர்வமான அறிவிப்பு தர வேண்டும், குடும்பத்தினருக்கு தகவல் சொல்ல வேண்டும், வக்கீலிடம் பேச அனுமதிக்க வேண்டும். 5000 கோடி பணப்பரிமாற்றம் என்றவுடன் டாக்டர் சாமுவேல் பயந்திருக்கலாம். அந்த பயம்தான் மோசடி பேர்வழிகளின் மூலதனம்.
அதிக பணம் வைத்திருப்பவர்களுக்கு இயல்பாகவே ஒரு பயம் இருக்கும். இதுபோன்ற சைபர் கிரைம்களை தடுக்க முடியாது. +2 லெவலில் இருந்தே பாடம் நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் என்று கூறினார். டிஜிட்டல் அரஸ்ட் கிரைமில் ஏகப்பட்ட சந்தேகங்கள் எழுவதை தவிர்க்க முடியவில்லை. மெத்த படித்த ஒரு டாக்டரும் மென்பொருள் பொறியாளர் ஒருவருமே சர்வ சாதாரணமாக கோடிகளையும் லட்சங்களையும் இழக்கிறார்கள் என்றால் சந்தேகம் வலுக்கிறது. மடியில் கனமில்லாத யாரையும் அவ்வளவு எளிதில் மிரட்ட முடியாது. மடியில் கனமில்லாமல் யாரும் அவ்வளவு எளிதில் பணத்தை கொடுக்கவும் மாட்டார்கள். தேவை நேர்மையான தீவிர விசாரணையே.